என் ஹஸ்பண்ட் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து நானே தான் வந்து எல்லாமே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் எங்க இது எடுங்க, எங்க அதை பண்ணுங்க, எங்க பட்டர் ஷீட் போடுங்க, இந்த மாதிரி நான் வேலை வாங்கிட்டு இருந்திருப்பேன். பட் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதால என் ஒரு கையே உடஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாப்பு கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரூட்டி கேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கக்குள்ளேயே முட்டையெல்லாம் தீர்ந்துச்சு. ஐயோ முட்டையெல்லாம் தீர்ந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா வெளியே பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வெயில் அடிச்சுது. சரி ரைட்டு முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பா அழுதுட்டு இருந்தாலேன்னு வெளியே கூட்டிகிட்டு போனால் திடுத்துப்புன்னு கிளைமேட் எல்லாம் மாறி கருகருன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா அடம் பிடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு பூ கையில் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து திடீர்னு கருகருன்னு மேகெல்லாம் கருப்பாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா சடனாக மழை வந்துருச்சு. ஐயோ கேக் இன்னைக்கு போச்சுடா அப்படின்னு நினச்சேன். ஓடிஜியில் வச்சிட்டு இருந்தேன் கேக்கு. திடீர்னு பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு ட்ரே கேக் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஐயோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ப்ரௌனி ஆஃபர் போட போகிறோம். 200 கிராம்ஸ் ப்ரௌனி வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 150 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 10 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோட ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.